வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு பலனை எதிர்பாராதே. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. கீதையின் சாரம்சம் கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்பதாகும். அலுவலகத்தில் சம்பளத்தை எதிர்பார்க்காமல் வேலை செய்ய முடியுமா என்று சிலர் குதர்க்கமாக கேட்பார்கள். கீதையின் இந்த எளிய தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாததே இது போன்ற கேள்விக்கு காரணம். இதற்கு சுவாமி சித் பவானந்தா அருமையான விளக்கம் தருகிறார். பகவத்கீதை பற்றி ஒரு முனிவர் செய்த பிரசங்கத்தை மன்னன் கேட்டான். கீதையை படிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. முனிவரிடம் புத்தகத்தை வாங்கி முழுவதுமாக படித்தான். அதில் நிஷ்காம கர்மயோகத்தில் செயலை செய்வதுதான் உன் கடமை, பலனை பற்றி கவலைப்படாதே என்று கூறப்பட்டிருந்தது. இதை படித்த மன்னனுக்கு பெரும் சந்தேகம். நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பது அரசனின் கடமை. அந்த கடமையை சரியாகச் செய்தால் மக்கள் எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும். இதை எதிர்பார்ப்பது தவறா என்று எண்ணினான். முனிவர் தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு மறுநாள் சென்றான். தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கேட்டான். முனிவர் சிரித்தார். அரசே, உங்கள் சந்தேகம் நியாயம்தான். இதற்கு பதில் சொல்ல 7 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, தினமும் காலையில் நீங்கள் எனது ஆசிரமத்தில்தான் சாப்பிட வேண்டும் என்றார். மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கீதையை பற்றி விரிவாக பிரசங்கம் செய்கிறார், இதற்கு உடனடியாக விளக்கம் சொல்ல தெரியவில்லையே என்று நினைத்தான். எனினும் முனிவரின் நிபந்தனையை ஏற்றான். முதல் நாள் சாப்பாடு மிகவும் ருசியாக இருந்தது. மறுநாள் மிகவும் சுமாராக இருந்தது. அதற்கடுத்த நாள் மீண்டும் அருமையாக இருந்தது. இப்படியே ஒரு நாள் சிறப்பாகவும் மறுநாள் மிகவும் சுமாராகவும் சாப்பாடு அமைந்தது. 7 நாட்கள் முடிந்தன. தனது கேள்விக்கு முனிவர் இன்று பதில் சொல்வார் என்ற எண்ணத்தில் ஆசிரமத்துக்கு சென்றான் அரசன். முனிவரும் வரவேற்றார். அரசே, எனது ஆசிரமத்தில் 7 நாட்கள் சாப்பிட்டீர்கள். சாப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்டார் முனிவர். சுவாமி, ஒரு நாள் சிறப்பாகவும் மறுநாள் மிகவும் சுமாராகவும் இருந்தது. சிறப்பாக சமையல் செய்தது யார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்றான் அரசன். 2 பேரை வரவழைத்த முனிவர், இவன்தான் சிறப்பாக சமையல் செய்தவன் என்று அதில் ஒருவரை அறிமுகப்படுத்தினார். அந்த சமையல்காரனை பாராட்டிய அரசன், தன்னுடைய அரண்மனையில் சமையல்காரனாக பணியாற்ற முடியுமா என்று கேட்டான். அந்த சமையல்காரன் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான். முனிவர் இப்போதும் சிரித்தார். மன்னா, கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். சமையல்காரனின் கடமை என்ன? எப்போதும் சிறப்பாக சமைக்க வேண்டும் என்பதுதான். அந்த கடமையை சிறப்பாக செய்தவனுக்கு அரண்மனையில் பணியாற்றும் பணி கிடைத்துள்ளது. கடமையை சரியாக செய்தவனுக்கு அதற்கான பலன் தேடி வரும். எதிர்பார்க்க தேவையில்லை என்றார் முனிவர். உண்மைதான். ஆசையின் அடுத்தபடிதான் எதிர்பார்ப்பு. ஆசைக்கு அளவில்லை. பலனை எதிர்பார்க்க தொடங்கிவிட்டால் நம்மால் அந்த செயலில் நிச்சயம் வெற்றி பெற முடியாது. கடமையை சிறப்பாக செய்தால் அதற்கான பலன் நமக்கு கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் எந்த செயலிலும் நமக்கு வெற்றிதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.